பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். பிரியமானவர்களே, இங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுதான் நமக்கு முக்கியம். கர்த்தர் யாரோடு கூட இருந்தாராம்? யோசேப்போடே கூட இருந்தாராம். பிரியமானவர்கள், இங்க என்ன நடக்குது? யாக்கோபுக்கு மற்ற பிள்ளைங்களை காட்டிலும் யோசேப்பு மிகவும் மனதுக்கு நெருங்கிய மகனாக இருந்தான், மிகவும் நேசித்தார். யாக்கோபு யோசேப்புக்காக பலவர்ண அங்கிகளை எல்லாம் தைத்து அந்த யோசேப்புக்கு போட்டு அழகு பார்த்த அந்த மகனை மிகவும் நேசித்தார் யாக்கோபு. அது மற்ற சகோதரிகளுக்கு எப்படி இருந்துச்சு? விசனமா இருந்துச்சு. நம்ம தகப்பன் நம்மை காட்டிலும் நம்ம எல்லாருமேலும் காட்டுகிற அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் விட அந்த யோசேப்பின் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவங்க யாருக்குமே என்ன செய்யல, பிடிக்கல. காரணம் இல்லாமல் அவர்கள் யோசேப்பை வெறுத்தாங்க. யோசேப்பு இத்தனைக்கும் அந்த சகோதரர்களிடத்துல என்ன செய்ய பண்ணல, எந்த வாக்குவாதமும் அவங்க பண்ணல. யோசிப்பு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அந்த யோசிப்பை வெறுத்தார்கள். பிரியமானவர்களே, யோசிப்பின் மனம் எவ்வளவாக வேதனைப்பட்டிருக்கும் அல்லவா? நம் சகோதரர்கள் ஏன் நம்ம வெறுக்கிறாங்க? எந்த காரணமும் இல்லையே, நம்ம அவங்க என்ன செஞ்சோம், ஆனா அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை முழு பகையாய் பகைக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் மனம் எவ்வளவு நொறுங்கி இருக்கும். பிரியமானவர்களே, நொறுங்குண்ட அந்த யோசேப்பின் மனதை தேவன் அருகில் வந்தார். அந்த மனதை நொறுங்குண்ட இருதயத்திற்கு தேவன் அருகில் வந்தார். பாருங்களேன், தேவன் யோசேப்போடு இருந்தாராம். அன்றைக்கும் கூட ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பட்சமாய் பேசாமல்னா என்ன? யோசேப்போட அன்பாவே பேச மாட்டாங்களா? தேர்த்து வந்தாங்கன்னா முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவாக வெறுத்தார்கள். யோசேப்பே ஒருவேளை வாலண்டியரா போய் பேசியிருந்தாங்க கூட அவங்க அதற்கு பதில் சொல்லாம கூட போயிருந்திருக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப யோசேப்பை என்ன செஞ்சிருக்கலாம், தனிமைப்படுத்தி இருந்திருக்கலாம், ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் இதை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கே அது கஷ்டமாக இருக்குது அல்லவா? ஏனென்றால் அதே மாதிரியான சூழ்நிலையில் இன்று நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை முழு பகையாய் பகைக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல்